மோஸ்ட்லி நம்ம இந்த விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, நண்பர்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது, நண்பர்கள கலாய்க்கிறதுக்கு ஒரு வார்த்தைய பயன்படுத்துவோம். ஆமா, இவர் பெரிய சல்மான் கான். இவர் வந்து ஹீரோவா தான் ஹீரோயிசம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிப்போம். அந்த அளவுக்கு சல்மான் கான் அவர்கள் வந்து இப்போ வரைக்குமே அழகா இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆண் அழகனா எல்லாராலையும் வர்ணிக்கப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சல்மான் கான் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போகும்போது, அவர பார்த்த ரசிகர்கள் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னது ஆண் அழகனே இப்படி மாறிட்டாரா? உடல் மெலிஞ்சு, முகமெல்லாம் வாடி போய் அவருக்கு என்னதான் ஆச்சு? அவருடைய உடம்புக்கு என்னதான் ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல எல்லாருமே வந்து கேள்விகளை கேட்டுட்டு தங்களுடைய வருத்தங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய வகையில சல்மான் கான் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சோ அந்த ஒரு பதிவு தான் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இவரை இப்படி கேட்டா அவர் பதிலுக்கு இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பதிவு இருக்குது. ஸோ அது அப்படி என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம சல்மான் கான் அவர்களை பத்தியும் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். ஹிந்தி சினிமாவில கடந்த 3 சகாப்தங்களா முன்னணி ஹீரோவா ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சல்மான் கான் அவர்கள். இவரை இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்ப யார ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள கிண்டல் பண்ணணும் அப்படின்னா கூட, ஆமா இவர் பெரிய சல்மான் கான், எப்பவும் ரொம்ப அழகா இருப்பாரு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சல்மான் கான் அவர்கள் வந்து வயசானாலும் அவ்வளோ ஒரு இளமையோட அவ்வளோ அழகா இருக்காரு. உடம்ப வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் வந்து எந்த அளவுக்கு புகழோட உச்சிக்கு இருக்காரோ அந்த அளவுக்கு இவரை சுத்தி வதந்திகளும் சர்ச்சையான பேச்சுக்களும் அதிக அளவுல வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஒரு பக்கம் வந்து கருப்பு மான் வேட்டை, இன்னொரு பக்கம் வந்து காதல் கிசுகிசுக்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் அவரை சுத்தி அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பா காதல் கிசுகிசுக்கள் வந்து இவரை சுத்தி நிறையவே வந்துகிட்டு தான் இருக்குது. 1989ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மூலமா தான் சல்மான் கான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. இவருடைய படங்கள் வெளிவந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு இவரை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய ரசிகர்கள் வந்து இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு இருந்தா சல்மான் கான் மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு கட்டுக்கோப்பா உடலை வச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா இருக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் வந்து எனக்கு சல்மான் கான் மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்றவங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சல்மான் கான் அவர்கள் வந்து அழகாய் வயசானாலும் அவ்வளவு அழகா இருக்கிறாரு. உடம்புமே கட்டுக்கோப்பா தான் இருக்கும் அவருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சல்மான் கான் அவர்களுடைய சினிமா வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் அவரை சுத்தி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் கருப்பு மான் வேட்டை, இன்னொரு பக்கம் காதல் கிசுகிசுக்கள், இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு தான் இருக்குது. கடந்த வருடம் கூட அவருக்கு ஒரு மிரட்டல் வந்ததுக்காக பலத்த பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருந்துச்சு. இவர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ கூட இவருக்கு வந்து பாதுகாப்பு நிறையவே ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து 60 வயசு கடந்துட்டா கூட இன்னைக்கு வரைக்குமே பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா ஜொலிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வசூல் வேட்டையை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா ஜொலிச்சுட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு இடையில தான் இப்போ வந்து இவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு விமான நிலையத்துக்கு வந்து போயிருக்காரு. ஏன்னா இவர் வந்து எப்பவுமே பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உடம்ப ஜிம்பாடி பதிவு வச்சுக்கிட்டு ஒரு அழகா தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. விமான நிலையத்துக்கு போகும்போது இவருடைய உடலமைப்பே கொஞ்சம் மாறி இருந்துச்சு. ரொம்பவே இழைச்சு போயிட்டாரு. முகம் ரொம்பவே வாடி இருந்துச்சு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து ஷாக் ஆயிட்டு என்னாச்சு உங்களுக்கு, நீங்க எப்பவுமே இப்படி இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு உடம்புக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுடைய வருத்தங்களை பதிவிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேள்விகளால துளைச்சு எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்களை வந்து நாங்க அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து சல்மான் கான் அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. என்னன்னா அவர் இன்னொரு புகைப்படத்தை போட்டுட்டு வந்து எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படிங்கறத வந்து வெளிப்படையா சொல்லல. அதாவது எனக்கு உங்க எல்லாரோட உடம்பும் நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. என்னன்னா என்னை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களே, உங்களோட உடம்பை பத்தி நீங்க கவனிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பதிவு வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இவர் வந்து உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, உடம்புல வந்து வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே 1008 கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பதில் கொடுக்கக்கூடிய விதமா சல்மான் கான் அவர்கள் வந்து இந்த ஒரு பதிவு போட்டிருக்காரு. போட்டுட்டு வந்து அதில் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிட்டு உங்கள் உடம்பு சரியாக இருக்கிறதா அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் மார்க் வச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தரப்பினர் வந்துட்டு பாருப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லாம சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட உடம்பு பார்த்துக்கோங்க, என்னோட உடம்பு வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்களோட உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நம்ம ஒரு நடிகரா அவர் வந்து பார்த்த உடனே ஷாக் ஆகி கேட்டு அவர் வந்து நம்மளை கிண்டல் பண்றாரா, நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்காம, நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து புரிஞ்சுக்காம இப்படி வந்து நம்மளை உதாசீனப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி வந்து ட்விட் போட்டிருப்பாரா, இந்த மாதிரி பதிவை போடுறாரா அப்படின்ற மாதிரி நெகட்டிவாகவும் கமெண்ட்டுகள் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இவரை பார்த்த உடனே கொஞ்சம் எல்லாருமே ஷாக்கான விஷயம் உண்மைதான். ஏன்னா
அப்படி ஒரு சல்மான் கான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு குட் லுக்கிங்கோட பார்த்துட்டு திடீர்னு உடம்பு இழைச்சு போய் அவ்வளோ ஒரு வாடி முகம் ஃபுல்லாகவே டயர்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு பார்க்குறதுக்கு, அதாவது அந்த சல்மான் கானையும் இந்த சல்மான் கானையும் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பார்க்குறப்பவே என்ன ஆச்சு இப்படி மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதனால தான் ரசிகர்களுமே தங்களோட அன்பு கேள்விகளால் கேட்டு வந்து வாட்டி வதைச்சாங்க. ஸோ அதுக்கு சல்மான் கான் அவர்கள் போட்ட ஒரு பதிவு ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு நடிகருக்கு வந்து அவருடைய படம் மட்டும்தான் ட்ரெண்டிங்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண புகைப்படம் கூட அவரை வந்து ஃபுல்லாவே பேச வைக்கும். அதுவும் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பேச வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அதுவும் குறிப்பா சல்மான் கான் அவர்களை வந்து உதாரணமா சொல்லலாம். சாதாரண ஒரு புகைப்படம் மட்டும்தான் வெளியாச்சு. ஸோ அதுக்கு அவரை பத்தி நிறைய பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளம் ஃபுல்லாவே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி தாங்க ஒரு பிடிச்ச நடிகரை பத்தியோ நடிகைகளை பத்தியோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு வெளிவந்துச்சு அப்படின்னா ரசிகர்கள் வந்து துடிச்சு போய் கேட்கறது வழக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. என்னன்னா தங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் என்ன ஆச்சு, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, ஏன் இவ்வளவு நாள் வந்து ஆளையே காணாம போயிட்டாங்க, ஏன்னா அப்போ வந்து இவ்வளோ அழகா இருந்தாங்க, இப்போ வந்து உடம்பு வெளிஞ்சு போயிட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது பாலிவுட் மட்டுமே இல்லாமல் எல்லா பக்கமுமே இருக்கிற ஒரு காமனான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா தங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து உடம்பு இடைச்சாலும் சரி, உடல் வந்து எடை கூடனாலும் சரி, ரசிகர்கள் கேட்கறது தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில தான் சல்மான் கான் அவர்களுக்குமே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடிகர் சல்மான் கான் அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், உடல் எடை வந்து குறைஞ்சி இப்போ வந்து இந்த முகம் வாடி போய் பார்த்த புகைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.